லைவ்ல பார்வதி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சத்தியமா சொல்ல போறது இல்ல. அந்த பொண்ணு பக்காவா இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது கமருதீன் பார்வதி ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்வதி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க யாருமே பாத்தீங்கன்னா அதை மற்ற கண்டஸ்டன்ட் யாருமே பார்வதி கமருதீன் கூட பேசல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல பூரா பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி அந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்றாங்க, நான் என்ன வேணும்னா பண்ண இதை, நான் தெரியாம தானே பண்ண இதை, அவங்களுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொன்னு நான் இது கேமுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு சைட்லயும், அதாவது மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா பொய் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பொய் பேசிக்கிட்டே அழுதுகிட்டு வேற இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், சில பேருக்கு மேபி தோணலாம், சே இந்த பொண்ணு வந்து உண்மையிலே ஃபீல் பண்ணி அழுகுதுப்பா, இந்த மாதிரி அது வந்து தப்பு பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுதுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா அப்படி கிடையாது. நான் இப்பதான் லைவ்ல பார்த்துட்டு வரேன். பக்காவா பாத்தீங்கன்னா பிளான் போட்டு விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல எங்க நம்மளை வச்சு செஞ்சிருவாரோ, வைக்கல நம்மளுக்கு எங்க ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்ல என்ன பண்றதுன்னா பார்வதியும் கமருதீனும் உட்காந்து அழுகுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்பட்டமா தெரியுது. ஏன்னா இதுல அழுவுறதுனா ஃபீல் பண்ணி அழுணும், ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டுமே, சாண்ட்ராக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸோட அழுதா ஓகே. இவங்க என்ன பண்றாங்க, அழும்போதும் தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க, நான் இப்படிதான், நான் வேற என்னடா பண்றது, நான் இப்படிதான்டா, எனக்கு மறைக்க தெரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் அதே தான் பார்வதி சொல்றேன், நீ இப்படிதான், நீ வந்து நடிக்கல, நீ வந்து ரியலா இருக்க, அது உண்மை, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா ரியலாவே நீ கேவலமான ஆளா இருக்க பார்வதி. விஷயம் இங்க ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா நேத்து இவங்க கேட்டாங்களே யாரு ஃபேக்கா இருக்கா ரியலா இருக்கா அப்படின்ற மாதிரி கானா வினோத் கேட்டிருப்பாங்க. நேத்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எபிசோட்லயே வந்திருக்கும். ஸோ அந்த வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருந்தேன், பார்வதி நடிக்கல 100% ரியலா இருக்கு, ஆனா என்ன கேவலமான ரியலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அது ப்ரூவ் ஆயிடுச்சா? இப்பயும் அவங்க சொல்றாங்க, நான் இப்படி தான்டா, நான் என்னடா பண்றது, நான் எனக்கு தோன்றதை செஞ்சேன், என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. பார்வதி உனக்கு தோணுதுன்னு எல்லாத்தையும் செய்யக்கூடாது பார்வதி, அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி யோசிச்சு ஒன்று செய்யணும். நான் அவரை படிச்சேன், இவரை படிச்சேன், அந்த ஹிஸ்டரி இந்த ஹிஸ்டரின்னு சொல்ல தெரியுதுல, இந்த மாதிரி கேவலமான வேலை பண்றதுக்கு தான் நீ இது எல்லாத்தையும் படிச்சியா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. ஸோ பேசும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ தூக்கி வச்சு பேசுறது, நாங்கள் வந்து அந்த ரேஞ்சு அப்படின்ற மாதிரி பேசுறது, நடந்துக்கிறத பார்க்கும்போது தரமட்டமாக அவ்வளோ கேவலமாக அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லவா, மொத்தமாக ரவுண்டு கட்டி பார்வதியை பொழக்க போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு பார்வதிக்கு. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்க மொத்த கண்டஸ்டன்ட் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்பாங்க பார்வதியை அப்படின்ற ஒரு பயம் பார்வதிக்கு வந்துருச்சு. இதுதான் உண்மை. உண்மையில அவங்க வந்து பயந்துட்டாங்க. அதாவது வீக்கெண்டில் நம்மளை பேச அவங்களே சொல்கிறாங்க, அழுவும் போதே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அது வீக்கெண்டில் வந்து என்னை பேசவே விட மாட்டானுங்க, இவனுங்களே எந்திரிச்சு பேசி பேசி என்ன என் மேல எல்லா கம்ப்ளைண்ட்டும் வைப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இப்ப தெரியுதா அவங்க எதுக்காக அழுகுறாங்கன்னு? அவங்க அழுவது ஃபுல்லா அவங்க தப்பு பண்ணிட்டுமே இப்படி ஆயிடுச்சே, சரி தப்பு பண்றது கூட இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு அழுவல. அதாவது வீக்கெண்ட்ல எல்லாருமே என் மேல குறை சொல்லுவானுங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சு அழுகுறாங்க. என் மேல மட்டும் கம்ப்ளைண்ட் வைப்பானுங்க, என்ன பேசவே விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு வீக்கெண்டை பார்த்து பயத்தில் அழுவுது. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஷூட் இல்லை, நாளைக்கு ஷூட் அப்படின்னும் போது, ஸோ இன்னைக்கு ஃபுல்லா இதே மாதிரி இதே மோட்லேயே நம்மளை பேசாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு எல்லாருமே வந்து போட்டு கொடுப்பானுங்க, அப்ப நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க, நம்மளை பேச விட மாட்டாங்க அப்படின்ற பயத்தில் மட்டும்தான் அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்தா கிளியரா சொல்றேன், அந்த பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கேமுக்காக பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர். ரெண்டு பேரும் உண்மையிலே சரியான கப்பல்ஸ் தான்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டாக்ஸிக் கப்பல் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ரியல் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை பார்க்கும்போது எவ்வளோ தூரம் தள்ளி போகணும் அப்படின்றத ரியலான எக்ஸாம்பிளாக பார்த்துக்கணும். எப்பா டே சத்தியமாக சொல்கிறேன், ரியல் லைஃப்பில் கூட இப்படி ஒரு கேரக்டருங்களை பார்த்தது இல்லைடா. நான் இதுக்கு ஸ்டார்டிங்கில் 2வது வாரம் 3வது வாரம் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இது வந்து ஏதோ கொஞ்சம் யூனிக்கான பீஸா இருக்கு, ஏதோ மேனுஃபேக்சரிங்ல ஏதோ டிஃபெக்ட் இருக்கு இதுகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இவ்வளோ மோசமா டிஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க. இதில் வர பார்வதி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கேமுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இப்போ அழுவும் போது சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரோரா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களே வாய விட்டு மாட்டினாங்க, நான் கேமுக்காக பண்ணல, அவங்க பேசின வார்த்தைகளை வந்து என்ன ஹர்ட் பண்ணிச்சு, அதனால தான் அதை பண்ணேன், நான் இதை ஏன் மற்றவங்க கிட்ட பண்ணல, எதுக்கு சாண்ட்ரா மட்டும் எதுக்கு தள்ளி விடணும், உங்களை எதுக்கு தள்ளி விடல, ஏன்னா அவங்க பேசின வார்த்தைகள் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. நாய் குலைச்சலாம் எடுத்துட்டு வந்து பேசுறாங்க, நாய் குலைக்கும் போது உண்மையில நாய் ஏன் குலைச்சது நாங்கள் தான் பார்த்தோமே. அதாவது நீங்கள் பாத்ரூமில் இருக்கிறதும் கமருதீன் அங்கேருந்து வரது வெளியே, அதாவது அந்த இது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து வெளியே வரதும் நாங்கள் தான் பார்த்தோமே. அப்பயே சொன்னோம் நாய் குலைச்சதுல சந்தேகம் இருக்குடான்னு. உடனே அந்த பிஆர் டீம் வச்சு உருட்டுனீங்க, இல்லை இந்த மாதிரி நாய் குலைச்சது காரணம் எல்லாம் வெளியே படுத்தது தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. வெளியே படுத்தது சர்க்குலர் வந்தது, இந்த மாதிரி வந்து ஓகே வெளியே படுக்கக்கூடாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் படுக்கணுன்ற சர்க்குலர் வந்தது தவிர நாய் குலைச்சதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி அதில் எந்த ஒரு மென்ஷன் பண்ணியும் வரல. முதல்ல அதை கிளியராக புரிஞ்சுக்கணும். அதை வந்து பிஆர் டீம் வச்சு முட்டு கொடுத்தீங்க.
ஸோ சாண்ட்ரா அதை பேசுனதுக்கு அப்புறமா இந்த காமருதீன் இந்த வார்த்தை சொன்னது தப்பு தான். சாண்ட்ரா சேச்சி பண்ணது ஒன்றும் சரியில்லாம் இல்லை. சேச்சியும் மோசமான ஆள் தான், ஓகேங்களா. சேச்சியும் ட்ராமா பண்ணுறது கிங்கு தான், அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் விஷயம் என்னன்னா, சேச்சி வந்து ஒரு விஷயம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட டபுள் மடங்கு நீங்கள் காருக்குள்ளேயே பண்ணிட்டு திருப்பி வெளியே துரத்துனீங்களா, அதுதான் இங்கே கொஸ்டின் பண்ணுறது. கீழே விழுந்திருக்கும் போது நடிக்கிறாங்கன்னு சொல்றது கொஸ்டின் பண்ணுது. அவங்க வந்து இது மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும் போது வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போதும் கூட அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, மெடிக்கல் டீம் இருக்கு, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படி நம்ம பண்ணதை நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லை. அவங்களுக்கு உண்மையிலே ஃபீல் பண்ணியிருந்தா அப்பயே ஃபீல் பண்ணியிருக்கணும், சே என்ன அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நேரம் நல்லா முட்டு கொடுத்துட்டு கடைசியில் கர்மான்னு சொல்லுவாங்களே, ரெண்டு எப்படி வெளியே வந்தது பார்த்தீங்களா? ரெண்டுமே தூங்கி தான் வெளியே வந்ததுங்க. அதாவது நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு ஒன்று பண்ணிச்சு பார்த்தீங்களா. கமுருதீனும் நைட்டு தூங்கிட்டான், நடுவில் நைட்டுன்றதை கிட்டத்தட்ட மார்னிங் கிட்ட அவனும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான். ஏன்னா அவனை கண்ணு சொக்கிடுச்சு, ஒரு 2 செகண்ட் தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனை அடிச்சு பிக் பாஸ் வெளியே பற்றி விட்டாரு. பார்வதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணை மூட்டாங்க, அவள் தான் எடுத்து வெளியே தட்டி விட்டாரு. இப்போ ரெண்டு இன்கேஸ் ஜெயிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் கொண்டாடி இருக்குங்க, ஆஹா நாங்கள் தாண்டா வெற்றியாளர் அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அரோரா ஜெயிச்சதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த இடத்துல சபரி ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அரோரா தான் இப்போதைக்கு வின், அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 2 பேரும் விட்டு கொடுக்காம கடைசி வரை இருந்ததுங்க பாருங்க. ஏமா போதுமா இது போதுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் கூட எங்க இதுங்களும் வெளியே போயிட்டு பார்வதி வின் பண்றோமோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, பயங்கரமாவே அரோராவும் சரி சுபிக்ஷாவும் சரி டஃப் கொடுத்தாங்க. இந்த கேம் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இதை நான் கேமுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். இத்தனைக்கும் அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, பர்சனல் வெஞ்சன்ஸில் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இப்போ வந்து இங்கே அழுவுறது, ஒரு ட்ராமா போடுறது எல்லாம் அப்பட்டமாக தெரியுது. இவங்க பண்ணுறது எல்லாம் எதுக்காகன்னு வீக்கெண்டை பார்த்து பயம், வீக்கெண்டில் நம்மளை வச்சு செஞ்சிருவாங்களோன்னு பயம். இதில் வேற அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் இப்படி தான், நான் என்ன பண்ணுறது, நான் வெளியே தயவு செஞ்சு என்னை வெளியே அமுச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. சார் விஜய் சேதுபதி சார் கேட்குதா, அவங்களே சொல்கிறாங்க வீக்கெண்டில் வெளியே அமுச்சிருங்க அப்படின்ற மாதிரி. அதாவது என்னால் முடியல, இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, இவனும் கூடலாம் இருக்க முடியல. இவனும் கூடலாம் நீ இருக்க முடியல, உன் கூட யாருமே இருக்க முடியல நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிமா இவனும் கூடலாம் என்னால் இருக்க முடியாது? என்னடா மொத்த பேர் ஒன்று சேர்ந்துட்டானுங்க. நேற்று அவனுங்க ஆடின கேமும் நான் ஆடின கேமும் ஒன்று தானே. அதாவது ஏமா நீ காரை விட்டு, அதாவது இந்த பிஆர்டி மாதிரி இப்போ ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல அதை முடிச்சிடுறேன். என்ன மேட்டர்னா இந்தி பிக் பாஸ்ல இந்த மிளகா பொடி தடை வருது, சுடு தண்ணி ஊற்று, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது ஒரு டாஸ்க்ல வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கே என்னடா தமிழ் ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு ரெட் கார்டுன்னு பொங்குறீங்க, அப்போ இந்தி பிக் பாஸ்லாம் என்னடா டேய் டாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும். இது அந்த மாதிரி டாஸ்க் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்டாமினாவை செக் பண்ணுறது, எவ்வளோ நேரம் நீ தாங்குற அப்படின்ற என்டியூரன்ஸ் டாஸ்க்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அமைதியாக உட்கார்ந்துருக்கிறது தான் அந்த காரில் உன்னோட வேலை. நீ ட்ரிகர் பண்ணலாம், ஃபேஸ் ரியாக்ட், அது ஓகே. ஆனால் ஃபிசிக்கலாக நீங்கள் ஒருத்தனை அடித்து வெளியே தள்ளணுன்றது அந்த டாஸ்க்லேயே அது இல்லை, ஓகேவா. நீ சொல்கிறது வந்து இந்த மிளகா பொடி தர்றது, அதை வந்து ஏஞ்சல் வர்சஸ் டெவில் டாஸ்க்கில் அதை பண்ணுவாங்க. ஏன் இப்பயும் தான் அதை பண்ணாமல் இருந்தால் தான் ரொம்ப தப்பு. அந்த டாஸ்க் டிசைனே நீ கொடுமை பண்ணுறது தான், புரியுதா. இந்த டாஸ்க் டிசைன் கொடுமை பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த பிஆர் டீம் என்ன பண்ணுறானுங்க, அதை வச்சு முட்டு கொடுக்குறானுங்க. இந்தி பிக் பாஸில் பாருங்க எவ்வளோ உக்கிரமாக போகுது. இவனுங்க இதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரை விட்டு வெளியே தள்ளினதுக்கே அப்படியே கொந்தளிக்கிறானுங்க தமிழ் ஆடியன்ஸு. ஏன்டா டேய், என்னடா டேய், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இந்த பிஆர் வேலையை வச்சு எல்லாத்தையும் முட்டு கொடுக்கணும் நினைச்சா எப்படிடா. இந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் பிஆர் சொல்லிட்டு, அதாவது அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பிஆர் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் பக்கா பிஆர் வேலை பார்த்தாரு. பார்வதி கேமர் அப்படின்ற மாதிரி ரிவ்யூவர் தான், அதாவது இந்த சீசனோட கடைசின்னு சொன்னார்ல அந்த மனுஷன் தான். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், இவங்க மேலே தான் தப்பு, இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நினச்சி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். சார் உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சம் அதாவது அவ்வளோ பேசுறீங்களே, கொஞ்சம் யோசிக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சார், அப்பயே இந்த கேரக்டர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது தப்புன்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் 2 வாரம் புரியலங்க, 3 வாரம் புரியலங்க. இப்போ இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் முட்டு கொடுத்து தானே இருந்தீங்க. ஏன் இதுலேயுமே லைட்டாக முட்டு தானே கொடுக்குறீங்க? ஏன் மற்ற கண்டஸ்டன்ட்லாம் இப்போ பார்வதியாக சொல்கிறாங்க, ஏன் இந்த திவ்யா, அரோரா, இது அந்த பொண்ணு சுபிக்ஷா இவங்களாம் எதுக்கு வெளியே வரல, மற்றவங்க வெளியே ஓடியாந்தாங்களே எதுக்கு அவங்க வெளியே வரல அப்படின்ற மாதிரி. ஏன் வெளியே வந்திருந்தா வின் பண்ணிட்டு போகிறதுக்கு அதானே. எனக்கு புரியலையே, நீ பண்ணது தப்புன்னு நீ உணரல, நான் பண்ணது தப்பு தான்ப்பா. அதாவது எப்படின்னா இப்போ இங்கே ஒன்று நடந்துருச்சு, அதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி என்ன ப்ளேம் பண்ணுறாங்களே, அப்போ அவங்க ஏன் வெளியே வரல, அப்போ அவங்க பண்ண தப்பு. அதாவது நம்ம மேலே தப்பு இருந்தால் அது உணர்ந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு அப்படி புஷ் பண்ணி போகிறது ஒரு பக்கம், ஓகேங்களா. இன்னொன்று நீ எதுக்கு அதை வந்து இந்த மாதிரி வெளியே வந்து எட்டி பார்க்கல அப்படி, அதாவது எல்லா கழுசலை வேலையும் பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி தூக்கி போகிறது. அந்த மனுஷனும் கிட்டத்தட்ட ரிவ்யூவில் அந்த மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஏன் மற்றவங்க வெளியே, இந்த கேள்வியே ரொம்ப தப்பு, மற்றவங்க ஏன் வெளியே வரலன்ற கேள்வியே தப்பு. இங்கே கேள்வி கேட்க வேண்டியது யாரை, நீ ஏன் இப்படி பண்ணன்னு தான் கேள்வி கேட்கணுமே தவிர அந்த பண்ணதுக்கு ஒரு விளைவு இருக்குல்ல, அது ஏன் நீ பார்க்க வரலன்ற கேள்வி இருக்குல்ல, அது வந்து செகண்டரி கேள்வி தான். பிரைமரி இங்கே என்ன, நீ ஏன் இப்படி பண்ண, அதுதான் இங்கே பிரைமரி கேள்வி. எனிவேஸ் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் முட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனும் போட்டிருக்காரு. நல்லா போடுங்க. என்ன இப்போ வந்து விஜய் சேதுபதி சரி சொன்னோன்னே ஓகேன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஓகே தான், பார்வதி வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, தப்பு தான் அப்படின்ற மாதிரி திருப்பி பேசுவீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த சீசன்? நான் ஆக்சுவலாக ரிவ்யூ நல்லா பார்ப்பேங்க அவருது.
அவர் தான் இனிஷியலாக சொல்கிற ஒரு 4வது சீசன் 3வது சீசன்லாம் ரிவ்யூ பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் இவ்வளோ சீப்பாக ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய இது ரிவ்யூ நிறைய டைமில் நான் பார்க்கும்போது எனக்கே தோணும். அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்வதியோட அழுகைகள் இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.